ชื่อเสียงที่มากขึ้นเพราะสิ่งที่เขาได้คือได้แค่ความรู้สึกได้เห็นความสุขได้เข้าใจได้ความรักในสิ่งที่เงินซื้อไม่ได้ได้โลกที่สวยงามกว่าเดิมในชีวิตคุณอะไรคือสิ่งที่คุณต้องการมากที่สุดமுக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு ஆள் ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள் அவர் என்ன பண்ணியிருக்காருங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்து காஞ்சி வறண்டு போயிருக்கு தண்ணி இல்லாமல், ஆனால் தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அதை கீழே வைக்கும்போது அந்த செடியுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்க்க முடியுது. அந்த வயசானவங்களுக்கு செய்கிற உதவி நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும் வந்து தவிச்சு கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஓகே, அவங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறதை பார்க்குறோம். ஒரு வயதான ஒரு பாட்டியம்மாவுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் செய்கிறது வந்து அவங்களுக்கு தெரியணுங்கிற மாதிரி ஒரு செயலை திரைக்கு பின்னாடி இருந்து செய்யறதை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? அவர் ரொம்ப பெரிய ஆளுலாம் நம்ம பார்க்கலாம், சாதாரணப்பட்ட ஆளு தான். அவருக்கு திருப்பி மிகப்பெரிய ஒரு காரியம் அவருக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லை. பட் ஆனால் அவர் என்னத்தை பார்க்குறாருன்னா மக்களுடைய முகத்தில் உள்ள சந்தோஷங்களையும் அவருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை அவரால் பார்க்க முடியும். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா இந்த பூமியை ஆண்டவர் நம்மளை நம்பி தான் வச்சிருக்கிறாரு. நான் ஃபீல் பண்றேன். நம்ம எல்லாம் பிலீவ் பண்றோம்ல, மனுஷன் கையில் இந்த பூமி ஒப்படைச்சாரு. அதுக்கும் மேலாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மளை நம்பி இந்த உலகத்தை நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. எதுக்கு தெரியுங்களா? இந்த உலகத்துல ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். இந்த உலகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக. அதனாலதான் வசனம் தெளிவா சொல்லுது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன தெரியுங்களா? பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கும் தானே? மறைந்திருக்க மாட்டாங்க. நம்ம வசனங்களை பார்க்கிறோம். in Matthew chapter 25 verse 40 அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகி என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 19:17 நமக்கு நல்லா தெரியும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுக்க மாட்டார்னு சொல்லல, கொடுப்பார். அது மட்டும் இல்லை, எபிரேயர் 13:16 இந்த தான தர்மம் பண்றது குறித்து அதிக தெளிவா நம்ம வாசிக்கிறோம். அன்றியும் நன்மை செய்யும், தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பார்க்கும்போது ஜனங்களை பார்த்து மனதுருகிறார். நம்முடைய தேவன் மனதுருகிற தேவன். ரோமர்ல வாசிக்கும், தேவன் தாமே தம்முடைய அன்பை நம்மளுடைய இருதயங்களிலே ஊற்றி இருக்கிறார் நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்ம ஒருத்தங்க கஷ்டப்படும் போதோ இல்ல ஒரு உயிரின கஷ்டப்படுதோ இல்ல ஏதோ ஒரு மோசமான சூழ்நிலை நம்ம யாரை பார்க்கும் பொழுதோ நம்மளுடைய இரக்கத்தை நம்ம வெளிப்படுத்தணும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இரக்கத்தை நம்ம வெளிப்படுத்தணும். இதுல நான் பார்த்தேன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு கீ டேக்அவேஸ் இதுல நான் கண்டுகொண்டது என்னன்னா, நமக்கு எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல சூழ்நிலைகள்ல நம்மளால ஒரு உதவி செய்ய முடியுமோ, உதவிங்கும் போது அது பணம் காசு மட்டும் கிடையாது, என்ன வேணா இருக்கலாம். ஒருத்தங்க தள்ளுவண்டி தள்ளி போறாங்க, அதை தூக்கி தள்ளவுல நமக்கு அந்த உதவி செய்யறாரு. ஒருத்தங்க கண்ணு தெரியாம ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க, டிராபிக்ல ரோடு கிராஸ் பண்ணணும், ஒருத்தங்க லிஃப்ட் கேட்கறாங்க, உதவி செய்யலாம். எந்தெந்த வகையில நம்மளால செய்ய முடியுமே, ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் நம்மளை எதிர்பார்க்கிறார். நம்மளால எந்தெந்த சூழ்நிலைகள்ல ஹெல்ப் பண்ண முடியுங்கிறது அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை
சூழ்நிலைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறாரு. கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நம்ம பயன்படுத்தணும். நம்ம செய்யற ஒவ்வொரு நன்மைகள், ஒவ்வொரு இரக்கங்களும் எவ்வளவு சின்னதாக இருக்கலாம் மனுஷன் பார்வையில், ஆனா ஒவ்வொன்றும் ஆண்டவர் அதை கணக்கில் எடுக்கிறாரு. அடுத்து இந்த இரக்கங்களும் இந்த அன்பும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். இட் கிரியேட்ஸ் a big impact. அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் மனப்பூர்வமான இருதயத்தோட நம்ம உதவி செய்ய பார்க்கணும். ஏன்னா இந்த இரக்கங்களுக்கு மனிதர் ஒருவேளை நமக்கு பதில் கொடுக்காம இருக்கலாம், திருப்பி செய்யாம இருக்கலாம். ஆனால் தேவன் மறந்து போகிறதற்கு அநீதி உள்ளவர் இல்லை. நம்ம ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி இரக்கங்களை எப்படியெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம், நம்ம சுற்றியுள்ள ஜனங்களுக்கு எந்தெந்த வகையில நம்ம செய்யலாம். ஒருவேளை எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். கொரோனா டைம்ல நம்ம அன்னதானம்லாம் போட்டுக்கலாம். எங்கெங்கேயோ அன்னதானம் போடுறாங்க, சப்பை கூட்டி இருக்கு. நான் இங்க மசூதியில பார்த்தேன், லைனா அன்னதானம் போட்டிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி தான் செய்யலாமே. நம்மளால எந்தெந்த வகையில பண்ண முடியுமோ அந்த மாதிரி காரியங்கள் பண்ணும்போது தேவன் பிரியமா இருப்பார். நம்ம இந்த சுற்றுச்சூழல்களையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம மாற்ற முடியும். இந்தியாவை தேவனுக்கு என்று நம்ம அதை ஆண்டவருடைய நாமத்தை